سلام قولا من رب رحيم. நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும். எல்லா புகழும் புகழ்ச்சியும் நம்மை எல்லாம் படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கிற வல்லநாயன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே சொந்தமானது. அந்த ஈடில்லா இறையோனின் அருளும் சாந்தியும் கருணையும் இந்த அகிலத்திலே இறைவனின் ஆட்சியை போதித்து அநீதியாளர்களின் ஆட்சியை அடையாளப்படுத்திய அன்னலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் குடும்பத்தார்கள், தோழர்கள், தாபிஈன்கள், தாபிஈன்கள், இமாம்கள், முத்தகீன்கள், நல்லோர்கள் நம் எல்லோர்களின் மீதும் என்றென்றும் நிலைத்து நின்றிடுக, செறிந்திடுக, பொழிந்திடுக. அன்பிற்கினியவர்களே, நாம் எல்லோருமே அறிந்திருக்கிற செய்தி, ஜனவரி 26 இன்றைய தினம் இந்திய தேசத்தினுடைய 75வது குடியரசு தினம் என்பதை நாம் எல்லோருமே அறிந்திருக்கிறோம். அன்பிற்கினியவர்களே, இந்த குடியரசு எப்படி உருவானது, அது எப்படி உருவாக்கப்பட்டது என்பதை எல்லாம் நம்மிலே பெரும்பான்மையானவர்கள் அதை அறிந்து வைத்திருப்போம், கண்டிப்பாக தெரிந்து வைத்திருப்போம். பொதுவாக ஒரு நாட்டை வழிநடத்தவும் அதை ஒழுங்குமுறைப்படுத்துவதற்காகவும் நாட்டிலே அமைதியை நிலைநாட்டுவதற்காக வேண்டியும் உரிமைகளை பகிர்ந்து கொள்வதற்காக வேண்டியும் சமத்துவத்தை பேணுவதற்காக வேண்டியும் குடிமக்களினுடைய எல்லா உரிமைகளையும் நிலைநாட்டுவதற்காக வேண்டியும் ஒரு உறுதியான சட்டம் தேவைப்படுகிறது. அந்த சட்டம் அங்கே இயற்றப்படுகிற பொழுது அந்த சட்டம்தான் குடியரசாக இருக்கிறது என்பதை அன்பிற்கினியவர்களே நாம் எல்லோருமே கண்டிப்பாக தெரிந்து வைத்திருக்கிறோம். அப்படி சட்டம் இயற்றுவது என்பது அவசியமானது. அந்த சட்டம்தான் அந்த நாட்டினுடைய அடிப்படையாக இருக்கும் என்பதும் அறிவில் சிறந்தவர்களாகிய நாம் அதை நாம் உள்வாங்கி வைத்திருக்கிறோம் என்பது நிதர்சனமான உண்மை. அதேபோல குடிமக்களும் தங்களுடைய உரிமைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் சட்டம் அவசியமாக இருக்கிறது. அந்த அடிப்படையிலே இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் இந்த தேசத்திற்கு குடிமக்களுடைய உரிமைகளை வழங்கி கொண்டிருக்கிறது என்பதும், இந்த அடிப்படையில்தான் இந்திய அரசியல் அமைப்பு சட்டமே இயற்றப்பட்டிருக்கிறது என்பதும் நாம் எல்லோருமே கண்டிப்பாக அறிந்து வைத்திருக்கிறோம், புரிந்து வைத்திருக்கிறோம். அன்பிற்கினியவர்களே, அப்படி வகுக்கப்பட்டிருக்கிற கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த சட்டம் இந்திய மக்களுக்கு ஒரு உறுதிமொழியை வழங்குகிறது. இந்த அரசியலமைப்பு சட்டத்தினுடைய முதற் பக்கத்திலேயே பதிவு செய்து வைக்கப்பட்டிருக்கிறது. என்னன்னு சொன்னால், சுதந்திரம், நாட்டு மக்களுக்கு சுதந்திரம், சமத்துவம், ஜனநாயகம் ஆகிய இந்த விஷயங்களை எல்லாம் கண்டிப்பாக இந்த அரசியலமைப்பு சட்டம் கொடுக்கும் என்று முதல் பக்கத்திலேயே குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்பதும், இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்பதும் நாம் பார்க்கிற ஒரு செய்தியாக இருக்கிறது. அன்பிற்கினியவர்களே, ஆக நமக்கு தெரியும், இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான் இந்த மக்களை, இந்த தேசத்து மக்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறது என்பதும், அந்த சட்டம், அந்த அரசியலமைப்பு சட்டம் இப்பொழுது இல்லாமல் ஆக்கப்படுவதற்கான
முனைப்புகளும் முயற்சிகளும் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதும் நாம் எல்லோருமே அறிந்திருக்கிற செய்தியாக இருக்கிறது அன்பிற்கினியவர்களே.